வணக்கம். நான் டாக்டர் வி குமார், அட்வா கமிட்டியோட 1வது மெம்பர், திருச்சி அசோசியேஷன் ஃபென்சிங் அசோசியேஷனோட செக்ரட்டரி. இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடியது ஒவ்வொரு அதாவது என்ன சொல்லணும்னா எஜுகேஷன் இயரில் 4 ஈவெண்ட் நடக்கும். சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர் அண்ட் கேடட்னு சொல்லக்கூடிய 4 பிரிவுகளில் வாள் விளையாட்டு போட்டிகள் மாநில அளவில் நடைபெறும். இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டியானது சீனியர் ஜூனியருக்கான ஒரு போட்டிகளானது. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட வாள் வீரர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இது 4 நாட்கள் நடைபெறக்கூடிய போட்டி. இன்று சீனியர் பாய்ஸ் நடக்குது, நாளைக்கு ஜூனியர் பாய்ஸ் நடக்கும், நாளை மறுநாள் உங்களுக்கு சீனியர் கேர்ள்ஸ் நடக்க போது, அதுக்கடுத்து 4வது நாள் ஜூனியர் கேர்ள்ஸ் நடக்குது. ஏன்னா ஒரு கூட்டம் அதிகமாக சேர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நிலையில் இந்த போட்டி நடைபெற வேண்டும் என்ற காரணத்தினால எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம். நாங்கள் இதில் இந்த வாள் விளையாட்டில் மொத்தம் உங்களுக்கு 3 பிரிவுகளில் வாள் பிரிவு இருக்குது. இதில் ஃபாயில்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, எப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, சேபர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. அதனால் இந்த மொத்தம் 3 பிரிவுகளில் தனித்தனியாக ஒவ்வொரு மாணவர்களும் விளையாடுவாங்க. இந்த வாள் விளையாட்டானது மற்ற ஒரு விளையாட்டை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இது அதிகப்படியான பதக்கங்களை பெற வாய்ப்பு பெற்ற ஒரு விளையாட்டாகும். இதில் கிட்டத்தட்ட ஆண்களுக்காக 24 ஒரு பதக்கங்களும், ஒரு சீனியர்னு எடுத்துக்கிட்டால் அதில் 24 பதக்கங்கள் ஜென்ஸுக்கு, ஜூனியர்னு எடுத்தால் அது 24 பதக்கங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாய்ஸுக்கு 24, பெண்களுக்கு 24ங்கிற வகையில் 48 பதக்கங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றது. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, ஒரு ஒலிம்பிக்ஸ்னு போயிட்டோம்னா வாலிபால், ஃபுட்பால் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் தான் கிடைக்கும். பட் இந்த வாள் விளையாட்டை பொறுத்தவரை ஒரு விளையாட்டு விளையாடும் பொழுது ஒரு ஃபாயில் என்ற ஒரு பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வாள் விளையாட்டு பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா தனிநபர் போட்டி இருக்குது. தனிநபர் போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு, ஒரு சில்வர், 2 பிரான்ஸ் உண்டுங்க. அதே மாதிரி அது குழுப்பிரிவிலும் உண்டு. குழுப்பிரிவிலையும் ஒரு பிரான்ஸ், ஒரு சில்வர், 2 ஒரு கோல்டு, ஒரு சில்வர், 2 பிரான்ஸ் உண்டு. மொத்தம் 8 பதக்கங்கள் ஃபாயிலுக்கு உண்டு. எப்பிக்கு 8 பதக்கங்கள், சேபருக்கு 8 பதக்கங்கள், மொத்தம் 24 பதக்கங்கள் ஒரு ஆண்கள் பிரிவில் உண்டு. அதுவே பெண்களுக்கு 24 பதக்கங்கள் உண்டு. அதே மாதிரி இது ஒரு வாள் விளையாட்டுன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ, வாள்னா ஒரு எட்ஜஸாக பழைய காலத்தில் நம்பியார், எம்ஜிஆர் சண்டை போட்ட மாதிரி ஷார்ப்பாக இருக்குமோ, அது ஏதாச்சும் காயப்படுமோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஒன்றும் கிடையாதுங்க. இதில் பொறுத்தவரை எல்லாம் ஃப்ளெக்சிபிளானது, முனை மழுங்கப்பட்டது. எல்லா பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாஸ்க் தலையில் அணிஞ்சிருப்பாங்க, உள்ள செஸ்ட் கார்டு போட்டிருப்பாங்க, மேலே எல்லாமே கவர். எந்த விதமான இந்த வாளான நுனினா அது மழுங்கப்பட்ட ஒரு பட்டன் மாதிரி இருக்கக்கூடிய நுனி தான் இருக்கும். அந்த நுனி பட்டாலுமே யாருக்குமே எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. இதில் பெண்களும் இங்கே நிறைய அளவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாநிலத்தை சேர்ந்த பவானி தேவின்னு சொல்லக்கூடியவங்க ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டார். இந்த போன ஒலிம்பிக்ஸில் பங்கு பெற்றார்கள். அந்த அளவுக்கு இந்த விளையாட்டை பொறுத்தவரை விரைவில் ஒரு காமன்வெல்த் விளையாடக்கூடியதோ, ஏஷியன் கேம்ஸு, மற்றபடி இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் எல்லாத்துலேயும் பங்கு பெறவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள விளையாட்டாகும். இதனால் எல்லா மாணவர்களுக்கும் நான் வேண்டிக்கொள்வது, மற்ற விளையாட்டில் விளையாடணும், கஷ்டப்பட்டாலும் அந்த பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த விளையாட்டை பொறுத்தவரை வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மல்யுத்தம், ரெஸ்லிங் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பதக்கங்கள் அதிகமாக நம்ம வாங்குறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பதக்கம் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபென்சிங்லேயும் பதக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இந்த விழிப்புணர்வு பெற்று இந்த கேமை எல்லோரும் விளையாடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.